அதாவது நடிகர் விஜயினுடைய அரசியல் அந்த வருகை என்பது ஜனநாயகத்துக்கு ஆதரவாக இருக்கா அல்ல சனாதனத்துக்கு ஆதரவாக இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இப்போ விஜய் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுகங்கிற கட்சியே இல்லைன்ற மாதிரி ஒரு பிரச்சாரம் இருக்குது. இப்போ நாகப்பட்டினம் தொகுதிக்கு போயிட்டு அவர் அங்கே இருக்கிற செய்திகளை முழுமையாக ஆய்வு செய்து அல்லது அங்கே இருக்கிற செய்திகளை கேட்டறிந்து அவர் பேசினாரா, இல்லை ஏதோ ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதி கொடுத்ததை வச்சுக்கிட்டு பேசினாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. நான் இங்கே வரும்போது மின்சாரத்தை துண்டிக்க திமுக அரசு சதி திட்டம் தீட்டியது அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறார். ஆனால் அங்கே என்ன அதுக்கு மாறுபட்ட செய்தி வருதுன்னா, அவங்க மாவட்ட செயலாளரே மின் இணைப்பு துண்டிக்கின்ற மாதிரி சொன்ன மாதிரி ஒரு செய்தி வருது. ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கு பிறகு எத்தனை திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம், எத்தனை கோரிக்கைகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் கோரிக்கையை வைத்து அந்த கோரிக்கையின் அடிப்படையில் நலத்திட்டங்களை வாங்கி அந்த சட்டமன்ற தொகுதி நிறைவேற்றுகிறோம் என்பது எதுவுமே தெரியல அவருக்கு. பொத்தாம் போக்கில் போன போக்கில் வந்ததெல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு. நீங்க இதெல்லாம் சொல்லி வச்சு பார்த்தா யாரோ இயக்குறாங்க அப்படி கண்டிப்பா இங்க தானே ஒரு திமுகவுக்கு ஒரு பயமா இருக்குன்னு நினைக்கிறாங்க. திமுகவும் திமுக அணியும் பயப்படுற இடத்துல இல்லை, அதுவும் விஜயை பார்த்து பயப்படுற இடத்துல திமுக இல்லை, திமுக கூட்டணி இல்லை. இப்போ விஜய் எங்களை திமுக அணியையோ இல்லை திமுக கூட இருக்கிற கட்சிகளையோ எதுக்குறதுக்கு என்ன அவர் வலிமையா இருக்கிறார் சொல்லுங்க. ரசிகர் இருக்காங்க, அது நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. அவர் எங்க போனாலும் கூட்டம் கூடுது. கட்சியே தொடங்கலனாலும் அவர் போனால் கூட்டம் கூடும். அதெல்லாம் ஓட்ட மாறாது. எப்படி மாறுன்னு சொல்லுங்க. திமுக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, திமுக கூட்டணி பயப்பட தேவையே இல்லை, பயப்படவும் பயப்படாது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல செயலாளர் மன்னை ரமணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் பயணத்தை நம்ம பார்த்துருப்போம். ஆரம்ப கட்ட காலத்திலே தலைவர் திருமாவளவன் அவர்கள் பல்வேறு விமர்சனங்களை வச்சார். ஒரு நடிகர் பின்னாடிலாம் போகலாமா அப்படின்ற ஒரு இதில் இப்போ சமீபத்தில் உங்கள் ஊரை சேர்ந்த நாகப்பட்டினம், இந்த திருவாரூர் போகிற டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தெல்லாம் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இது குறித்து ஆளூர் ஷானவாஸ் உங்கள் கட்சியோட தலைவர்கள்லாம் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. திமுக காரங்க பேசுகிறாங்களோ இல்லையோ, கூட்டணி கட்சியில் இருக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க பேசுகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? நடிகர் விஜய் கட்சி தொடங்கின போது வாழ்த்து தெரிவித்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதன் தலைவர் அண்ணன் திருமாவளவன். அதே போன்று அரசியல் நடவடிக்கைகளில் அவர் கால் எடுத்து வைக்கும்போது அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ கூட தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கும்போது கூட தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிற விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம். அதனால் யார் அரசியலுக்கு வந்தாலும் அவர்களை வரவேற்கக்கூடிய பக்குவம் விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்குது. யாரும் இவங்க வர வேண்டாம் அவங்க வர வேண்டாம் அப்படின்லாம் ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் யாரையும் சொன்னதில்லை, சொல்லவும் மாட்டோம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பார்வை அரசியல் சார்ந்து, சமூகம் சார்ந்து, முற்போக்கு அரசியலை பேசணும். அதற்கு ஜனநாயகத்தை முன்னிறுத்துவதற்கு, சனாதனத்தை வீழ்த்துவதற்கு அப்படிப்பட்ட அரசியல் தேவை. அதுதான் விடுதலை சிறுத்தைகள் நோக்கம். அதனால் நடிகர் விஜயினுடைய அரசியல் அந்த வருகை என்பது ஜனநாயகத்துக்கு ஆதரவாக இருக்கா அல்ல சனாதனத்துக்கு ஆதரவாக இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஏன் இந்த கேள்வி நான் வைக்கிறேன் அப்படின்னாக்கா, நடிகர் விஜய் பேசக்கூடிய அரசியல் என்பது இன்றைக்கு திமுகவை எதுக்குறாரு. இப்போ திமுகவை எதுக்குறாருன்னா யார் அவர் ஆதரிக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ விஜய் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுகங்கிற கட்சியே இல்லைன்ற மாதிரி ஒரு பிரச்சாரம் இருக்குது. ஒரு கட்சியை நாங்கள் மதிக்கல அதிமுகவை. ஆமாம், அப்போ திமுகவை நேரடியாக விமர்சிக்கிறாரு. இப்போ அவர் புதிதாக ஒரு செய்தியை சொல்கிறாருன்னா அதிமுகவை விமர்சிக்கணும், திமுகவை விமர்சிக்கணும், அல்லது பிஜேபி விமர்சிக்கணும். இப்போ திமுக இப்போ ஆண்டுகிட்டு இருக்கு. இப்போ திமுக விமர்சிக்கிறாரு. இப்போ திமுகவை விமர்சிக்கும் போது ஏற்கனவே 10 ஆண்டு காலம் திமுகவுக்கு முன்னாடி 10 ஆண்டு காலம் அதிமுக ஆண்டிருக்கு. இப்போ குறிப்பாக நாகப்பட்டினம் தொகுதிக்கு போகிறாரு. இப்போ நாகப்பட்டினம் தொகுதிக்கு போயிட்டு அவர் அங்கே இருக்கிற செய்திகளை முழுமையாக ஆய்வு செய்து அல்லது அங்கே இருக்கிற செய்திகளை கேட்டறிந்து அவர் பேசினாரா, இல்லை ஏதோ ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதி கொடுத்ததை வச்சுக்கிட்டு பேசினாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அது நான் இங்கே வரும்போது மின்சாரத்தை துண்டிக்க திமுக அரசு சதி திட்டம் தீட்டியது அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறார்.
ஆனால் அங்கே என்ன அதுக்கு மாறுபட்ட செய்தி வருதுன்னா, அவங்க மாவட்ட செயலாளரே மின் இணைப்பு துண்டிக்கணுன்ற மாதிரி சொன்ன மாதிரி ஒரு செய்தி வருது. அது எதுக்குன்னா இந்த ரசிகர்கள் மேலே ஏறிட்டு இருக்காங்க, அதான் மரத்தில் ஏறுறாங்க அப்படின்னா அதை தானே சொல்லணும். அவர் விமர்சிக்கணுன்ற நோக்கத்துக்காக அவர் என்ன எய்ம் பண்ணுறாரோ அதை அங்கே வெளிப்படுத்துறாரு. இப்போ திமுக விமர்சிக்கணும்னாக்கா விமர்சிக்கிறதுக்கான நோக்கம் எதுவோ அதை மட்டும்தான் பேசுகிறாரு. விமர்சிக்கிறதுக்கு காரணம் இருக்கணும்ல, ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். இப்போ நாகப்பட்டினம் தொகுதி திமுக ஆட்சியில் இருந்தாலும் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஆளூர் ஷானவாசனுடைய தொகுதி. அப்போது ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கு பிறகு எத்தனை திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறோம், எத்தனை கோரிக்கைகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் என்கிற அடிப்படையில் கோரிக்கையை வைத்து அந்த கோரிக்கையின் அடிப்படையில் நலத்திட்டங்களை வாங்கி அந்த சட்டமன்ற தொகுதி நிறைவேற்றுகிறோம் என்பது எதுவுமே தெரியல அவருக்கு. பொத்தாம்போக்கில் போன போக்கில் வந்ததெல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாரு. இங்கே இது நிறைவேற்றலை அது நிறைவேற்றலை அப்படின்ற மாதிரி பேசுகிறார். அதாவது அவர் எழுதி கொடுத்ததை மட்டுமே அவர் பேசுகிறார். அதாவது நீங்கள் இதெல்லாம் சொல்லி வச்சு பார்த்தா யாரோ இயக்குறாங்க அப்படி கண்டிப்பா. அதாவது அவர் இயக்கப்படுகிறார், அவர் பல விதமாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? விசிகா பார்வையில் நான் இந்த தமிழக வெற்றி கழகத்தை யார் தான் இயக்குறார்? அதாவது விஜயினுடைய அரசியல் எதுவாக இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னாக்கா ஊழலுக்கு எதிராக இருக்கணும் அப்படின்னு ஒரு விரும்புகிறாரு. ஊழலுக்கு எதிரான அரசியல கூட்டணி வைப்பீங்களா? அதாவது அவர் கூட கூட்டணி வைக்கிறதுக்கெல்லாம் நிறைய வரையறை இருக்கு. அதாவது விஜய் அதாவதுங்க ஒரு கூட்டணி என்பது ஏதோ ஒரு நடிகர் வந்துட்டாரு, நடிகர் வந்த பிறகு மிகப்பெரிய மக்கள் சக்தி அவர்கிட்ட இருக்கு, ரசிகர் சக்தி இருக்கு, அவர் பிரச்சாரத்துக்கு வந்தாக்கா பொதுக்கூட்டம் நடத்தினா கூட்டம் கூடுது, அதனாலேயே கூட்டணி சேர்ந்துடணும், கூட்டணி சேருவோம் அப்படின்றதுலாம் அது ஒரு வரையறையே கிடையாது. இது ஆனால் நாளைக்கு தேர்தலில் நின்று ஒருவேளை வெற்றி பெற்றுட்டா அதுக்கப்புறம் நிலைப்பாடு மாறலாம். இல்லை, அதாவதுங்க தேர்தலில் நின்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது அடுத்த கட்டம் இருக்கலாம். ஆனால் அவர் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான என்ன கொள்கைகளை முன்வைக்கிறாருன்னு ஒன்று இருக்குல்ல. அதாவது ஒரு நடிகர், அந்த நடிகர் இந்த கட்சியே தொடங்கலைனாலும் அவர் ஒரு இடத்துக்கு வந்தாருன்னா பெரிய கூட்டம் கூடும். கொள்கைக்காண்டி இந்த கூட்டங்கள் கூடுதுன்னு நினைக்கிறீங்களா? இவருக்காண்டி கூடுது? கொள்கையே என்னன்னு தெரியலங்க, ஆனாலும் கூட்டம் கூடுது இல்ல. ஒரு ரசிகர் யாரோ ஒரு மாற்று வேணும், திமுக மாற்று ஏதோ ஒன்று வேணும். அப்ப அதுக்கான அந்த கூட்டத்தை எப்படி பாக்குறது? மக்கள் பெண்கள் மத்தியிலும் கூட்டம் கூடுது. நம்ம ஏதோ படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க இவங்க தான் கூடாங்கன்னு பார்த்தோம். அதையும் தாண்டி பெரியவர்களும் வராங்க, வீட்டுக்குள்ள இருக்க பெண்மணிகளும் வராங்க. இங்க தானே ஒரு திமுகவுக்கு ஒரு பயமா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதாவதுங்க திமுகவும் திமுக அணியும் பயப்படுற இடத்துல இல்லை, அதுவும் விஜயை பார்த்து பயப்படுற இடத்துல திமுக இல்லை, திமுக கூட்டணி இல்லை. ஏன்னு கேட்டிங்கனாக்கா நடிகர் விஜய் ஒரு கரிஸ்மாட்டிக் ஆக்டர். அவருக்கு ரசிகர்கள் நிறைய இருக்கிறாங்க. அந்த ரசிகர்களை எப்படி அவர் அரசியல் கட்சி நடத்துவதற்கு அவருக்கு என்ன வழிகாட்டுறார் என்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலையும் தினந்தோறும் எழுந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அந்த வழிகாட்டுதல் அவர் என்ன கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அதனால் அதே நேரத்தில் திமுகவை பயமுறுத்துகிற அளவுக்கு அவர் அரசியலை என்ன வலிமை பெற்றிருக்கிறார்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. என்ன அவர் வலிமை பெற்றிருக்கிறார்? திமுக கூட்டணி ஒரு பலமான கூட்டணி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. அதிமுக கூட்டணி எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் திமுக கூட்டணி விஜயை பார்த்து பயப்பட வேண்டிய தேவை என்ன இருக்குது? என்ன எதுக்கு பயப்படணும்? அவரை பார்த்து அவர் என்ன சொல்ல வர்றாரு? அவர் ஏற்கனவே என்ன எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கிறாரா? இல்லை எதிர்கட்சி தலைவராக வர்ற அளவுக்கு அவர்கிட்ட இப்போ சக்தி இருக்கா? இல்லை அவர் யாரோட கூட்டணி வச்சிருக்கிறாரு? இப்போ பலம் பொருந்திய கூட்டணி அப்படின்னாக்கா திமுக கூட்டணி. இப்போ திமுகவுக்கு எதிர் கூட்டணி அதிமுக கூட்டணி. இப்போ அதிமுக கூட்டணி, அதிமுகவோட பிஜேபி மற்ற கட்சிகள் இருக்கிறாங்க, சரிங்களா? இப்போ இவர் மூன்றாவது அணியா வராருன்னு வச்சிங்களா. இப்போ ஒரு மூன்றாவது அணியா வராருன்னா இப்போ அதிமுக கூட்டணி இல்லைன்றாரா? அதிமுக கூட்டணி ஒண்ணுமே இல்லைன்றாரா? அப்ப நம்ம அதை இப்படி பார்த்துக்கலாமா? எப்படி? திமுகவால் களமிறக்கப்பட்டவர் திரு விஜய், அந்த ஆங்கிள் பார்க்கலாமா? இல்லை, இது எனக்கு தெரிஞ்சு திமுகவால் களமிறக்கப்பட்டவர் அப்படின்றத தாண்டி இவர் என்ன அரசியலை பேசுறாரு, யாருடைய ஆதரவோட பேசுறாருன்னு ஒண்ணுமே புரியலையே. திமுகவால் களமிறக்கப்படக்கூடறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் விஜயை களமிறக்கி விட்டு அதில் அரசியல் லாபம் தேடுற அளவுக்கு ஒரு இயக்கம் இல்லை திமுக. திமுகவுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது, திமுகவுக்கு ஒரு பின்புலம் இருக்குது. இல்லைங்க, திமுக கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் இந்த அரசியலை பேசி, பெரியார் அரசியலை பேசி, பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஒரு பாரம்பரியம் இருக்குது, ஒரு பின்புலம் இருக்குது. இது ஒரு கட்டமைப்போட கூடிய ஒரு இயக்கம். கிட்டத்தட்ட 234 தொகுதியிலையும் எல்லா முகாம்களிலையும் 12,572 ஊராட்சிகளிலையும் கிளைகளை கொண்டிருக்கிற ஒரு இயக்கம், சரிங்களா?
இதுக்குன்னு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. எனவே விஜய் வந்து இப்போ தான் வர்றாரு. விஜய் வந்து என்ன அந்த கிளை செயலாளருக்கோ ஒன்றிய செயலாளருக்கோ மாவட்ட செயலாளருக்கோ என்ன வலியுறுத்த போகிறாரு, என்ன அரசியலை சொல்கிறாரு, அந்த என்ன வழிகாட்ட போகிறாரு, தேர்தல் குறித்து என்ன சொல்ல போகிறாரு, இவ்வளோ செயல் திட்டம் இருக்குது. ஆல்ரெடி 50 ஆண்டு காலம் இந்த கட்டமைப்போடு இருக்கிற கட்சி திமுக. இப்போ விடுதலை சிறுத்தைகள் அதே போன்று 234 தொகுதியிலையும் 12,572 ஊராட்சிகளிலும் முகாம் வச்சிருக்கிற கிளை வச்சிருக்கிற ஒரு இயக்கம். இந்த கட்சியெல்லாம் அந்த கூட்டணியில் இருக்கிறோம் நாங்கள். இப்போது விஜய் வந்து எங்களை திமுக அணியையோ இல்லை திமுக கூட இருக்கிற கட்சிகளையோ எதுக்கிறதுக்கு என்ன அவர் வலிமையாக இருக்கிறார் சொல்லுங்கள். ரசிகர் இருக்காங்க, அதை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. அவர் எங்கே போனாலும் கூட்டம் கூடுது. கட்சியே தொடங்கலனாலும் அவர் போனால் கூட்டம் கூடும். அதெல்லாம் ஓட்டா மாறாதுங்கிறீங்க. எப்படி மாறுன்னு சொல்லுங்க. ஓட்டா மாறுறதுக்கு வாய்ப்பு என்ன இருக்கு சொல்லுங்க. ரசிகர்கள் மக்கள் மத்தியில் ஆளுங்கட்சி மேல ஒரு அதிருப்தி இருக்கா இல்லையா? இல்லைங்க, அதாவதுங்க மக்கள் மத்தியில் வந்து அதிமுக ஆதரவாக இருக்கக்கூடியவங்க திமுக எதிர்க்க தான் செய்வாங்க. இது எல்லா யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் நம்ம. கரெக்ட். பட் ஆனால் இன்னைக்கு இருக்க அதிமுக ஸ்டடி இல்லை அப்படின்னு தெரிய வரும்போது தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான ஒரு அவங்களுடைய அதிமுகங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ அவங்களோட மைண்ட் செட்டில் ஒன்று தோணும் இல்லை, இப்போ மாற்றா ஒரு ஆள் வேணும், அப்போ அது விஜய் ஓகே பெட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் அவங்க இறங்குவோம். இல்லைங்க, அதாவதுங்க மாற்றா ஒரு தலைவர் தேவை, மாற்றா ஒரு கட்சி தேவை அப்படின்னாக்கா அந்த கட்சி என்ன பேசுதுன்னு இருக்குல்லங்க. அந்த கட்சி என்ன கொள்கையை பேசுது, சனாதனத்தை எதுக்குதா, ஊழலை எதுக்குதா, இன்னைக்கு இருக்கக்கூடிய வந்து இப்போ வந்து ஒன்றிய அரசு அதிமுக பேசுதா, அதிமுக எதிர்க்கு, அதிமுக தான் பேசவே இல்லையாங்க. அப்போ அதே நிலைப்பாடு தானே அவங்க அது அந்த இதை தானே கவர் பண்ணி கொண்டு வர பார்க்குறாங்க. அப்படின்னா இப்போ வந்து அதிமுக வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல வர்றாரா விஜய்? அப்போ வந்து பிஜேபி அதிமுக ஒன்றா கூட்டணியில் இருக்காங்கன்னாக்கா அப்போ பிஜேபி விஜய் பார்த்து பயப்படுதா? திமுக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திமுக கூட்டணி பயப்பட தேவையே இல்லை, பயப்படவும் பயப்படாது. அப்படின்னா விஜயை பார்த்து வந்து பிஜேபி பயப்படுதா? இல்லை வந்து இப்போ அதிமுக உடைக்கிறதுக்கு பிஜேபி வந்து விஜய் இறக்கி விட்டுருக்கான். அவங்களுக்கு அதனால என்ன லாபம்? அப்போ திமுக என்ன லாபம்? திமுக எந்த லாபமே இல்லையா? இருக்கு. என்ன லாபம்? இது ஒரு உதாரணமாகவே சொல்லலாம். என்ன? அதாவது இப்போ ஒன்றுபடாத அதிமுக பிரச்சனை எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியும் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒற்றை கருத்து உடையவர்கள் யாராக வேணாலும் வரலாம், நாங்கள் ஏற்றுக்கிட தயார், இந்த ஸ்டேட்மெண்ட்டை விடுறாங்க. அது யாராக வேணாலும் வரலான்ட்டு. அப்போ ஒற்றை இடத்துல இல்லை, இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவரிடம் வந்து முடிஞ்ச அளவு அவங்க தரப்பு வந்து இன்னமும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க விஜயோட. இவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் எப்படி இந்த இந்த எலெக்ஷனில் நம்ம பெரும்பான்மை ஜெயிக்க முடியாது, ஆனால் வாக்கு வந்து பிரிக்கலாம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். உண்மையிலேயே நம்ம கட்சி சார்பாக குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் அசம்பிளிக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சிருந்தா கூட எடப்பாடி சொன்ன மாதிரி அந்த கொள்கையை அதாவது பிஜேபியை கூட நாங்கள் வந்து ஒருவேளை நீங்கள் வரும் பட்சத்தில் நாங்கள் வேறு கருத்து மாறுபட்ட கருத்து எடுத்தாலும் கூட நீங்கள் வாங்க, உங்களுக்கு துணை முதல்வர் வர தாரம் 50 சீட்டு வரை பேசிகிட்டு இருக்கதா இப்போ வரைக்கும். இன்னைக்கு கூட ராஜேந்திர பாலாஜி என்ன சொன்னாரா, விஜய் எங்களோட வரணும். அப்போ அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த கமிட்மெண்ட்டுக்கு அவர் ஓகே சொல்லல. அப்போ நான் சிஎம் கேட்டுட்டு தனியாக தான் நிற்பேன். அங்கே தான் அந்த சந்தேகமே வருது. அப்படின்னா இப்போ வந்து திமுக என்கிற ஒரு கட்சி பெரிய கட்சி, வலிமையான கட்சி, அதை வந்து நாம் வந்து களத்தில் சந்திக்கணும்னு விஜய் விரும்புகிறாரு, அப்படி வச்சுப்போம். ஆனால் அதே நேரத்தில் அதிமுக என்கிற ஒரு கட்சியை ஒரு எதிராகவே பொருட்டாவே நினைக்கலன்னு நான் சொல்கிறேன். திமுகவும் ஒரு வலிமையான கூட்டணி அமைச்சிருக்கு, பிஜேபி அதிமுக கூட்டணியில் இருக்குல்ல. இப்போ பிஜேபி அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது திமுகவை தான் விமர்சிக்கிறாரு, அதிமுக விமர்சிக்கல. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், விஜயோட அதிமுக இணைந்தால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுங்கிறீங்க? இல்லை, விஜய் வந்து அதிமுக வேற எந்த கட்சி வேண்டாம், அதிமுக தமிழக வெற்றிக்கலாம், இந்த ரெண்டு மட்டும் இணைஞ்சு ஒரு அதிமுகவோட விஜய் இணைகிறாருன்னு வச்சிங்களா, அவர் வந்து தனித்துவமான சக்தின்னு சொல்றாருல. விஜய் வந்து நான் ஒரு தனித்துவமா வர்றேன் அப்படின்னு சொல்றாருல, எப்படி வந்து அதிமுக சேருவாரு? இல்ல, நான் கேட்ட கேள்வி என்னன்னா, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா படுத்தாதா? ஏன்னா டிசம்பர் சேர்றதுக்கு வாய்ப்பு இருந்தா தாக்கத்துக்கு ஏற்படுத்துங்க. இப்போ வந்து தைரியத்துல திமுக இல்ல இல்ல, அதாவது விஜய் வந்து பிஜேபி எதுக்குறன்றாரு. ஓகே, பிஜேபி அதிமுக கூட்டணியில் இருக்கு, எப்படி அதிமுக கூட விஜய் போவாரு? நாளைக்கு அந்த கமிட்மெண்ட் வைக்க மாட்டாரு. என்ன நினைச்சு தேர்தல் நாள் கிடக்கு, நீங்க பிஜேபியை மட்டும் இது பண்ணி விடுங்க. அப்போனா வந்து அவர் கொள்கை என்ன? பாசிசத்தையும் எதிர்ப்பேன், பாயாசத்தையும் எது பண்ணாரு. திமுக பாயாசன்றாரு, பிஜேபியை பாசிசம்ன்றாரு. அப்ப பாசிசம் இருக்கிற இடத்துக்கு எப்படி விஜய் கூட்டணிக்கு போவாரு? பாஜக வெளியே போகும் பட்சத்தில் இவங்க சேர்ந்து வாய்ப்பு. அப்ப பாஜக வெளியே போகுது அப்படின்னாக்கா அது பிஜேபியோட செயல் திட்டம் தான். அது விஜய் வச்சு கேட்கறது ஆமா, பிஜேபி தான். அது ஒருவேளை பாஜகவை கழட்டி விட்டுருச்சுன்னா விஜய் அதுக்கு பதில் விஜய் அட்டாச்மெண்ட் சேர்த்துக்கிட்டு ஓட்டை பிரிக்கிட்டுங்கிற மாதிரி பிரிக்கிட்டோம், அவ்வளவுதான். அடுத்து ஓட்டை பிரிச்சு விட்டுற பிறகு இந்த தேர்தல் முடிஞ்சோன்னா இந்த தேர்தலில் திமுக வெற்றி பெறும், கண்டிப்பா வெற்றி பெறும், உங்களுக்கு தெரியும். அப்ப அடுத்த தேர்தல் உள்ள அதிமுக உடைச்சு சிக்குனராகிட்டு அந்த இடத்துக்கு பிஜேபி வந்துடலான்னு முடிவு பண்ணோம்.
இது உங்க பாயிண்ட் ஆஃப் நீங்க இப்படி யோசிக்கிறீங்க. பல பேர் என்ன சொல்றாங்கன்னா திமுகவால் இறக்கி விடப்பட்டது தான் தமிழக வெற்றி கழகம். இல்லை, திமுகவால் இறக்கி விடப்பட்டது தமிழக வெற்றி கழகம்னாக்கா அவர் திமுக தானே விமர்சிக்கிறாரு. அதுதான் அவங்களுக்கு தேவை. என்ன தேவை? திமுகவை எந்த அளவுக்கு விமர்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கூட திரு அண்ணாமலை அவர்கள் வந்து தேர்தல் சந்திச்சாரு. அவர் தனிச்சையாக தான் போட்டிட்டாங்க. எந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சிறைக்கு செல்ற வரைக்கும் கடுமையான ஒரு விமர்சனங்கள் அதையும் நம்ம பார்த்துருப்போம். இதுதானே திமுக எதிர்பார்க்குது. நீ முடிஞ்ச அளவுக்கு விமர்சனம் பண்ணா உனக்கான ஒரு ஓட்டை பிரிக்கும் போது இங்க அதிமுக பாஜக ஒரு கூட்டணி இருக்குது, அப்ப நீ கொஞ்சம் பிரிக்கும் போது ஒரு எப்படி சொல்றது, ஒரு சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் கூட நாங்கள் ஜெயிச்சு வந்துடுவோம். இந்த நிலைப்பாடு தான் திமுக தெளிவாக இருக்கிற. திமுக போன சட்டமன்ற தேர்தலில் வந்து சும்மா ஒவ்வொரு தொகுதியில வந்து அப்படி வாக்குல பிரதானமாக இப்போ அதிகமாக வாங்கி வெற்றி பெற்றதை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஒரு 3000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சவங்களா இருக்கிறாங்க, 1000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சவங்களா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவை இங்கே பிரித்து விட்டுட்டு அங்கே ஜெயிச்சுட்டு போகிறது அவங்க கான்செப்ட்டுங்கிறதுல. இல்லை, இது ஏன் பிஜேபியோட வேலையை செயல்திட்டமாக இருக்கக்கூடாது? இப்போ பிஜேபி வந்து இப்போ வந்து அதிமுக வந்து பலவீனம் அடைஞ்சிருக்கும் போது இப்போ வந்து அடுத்து அதிமுகவோட சேர்ந்து ஆட்சிக்கு வரணுன்ற எண்ணம்லாம் பிஜேபி கிடையாது. இந்த தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறும் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த தேர்தலை பயன்படுத்தி அதிமுகவை உடைச்சி அதில் வந்து ஏறி சவாரி செஞ்சு அந்த இடத்த கைப்பற்றினது தான் பிஜேபியோட வேலை. இல்லை, அந்த வேலைக்கு இன்னும் விஜயை இறக்கி இன்னும் சுக்குனராக அடிக்கிறது அப்படி ஒரு அஜெண்டா ஏன் இருக்கக்கூடாது பிஜேபிக்கு? நாமே அப்படி பார்க்கக்கூடாது. அப்ப அதே பிஜேபி தானே திமுகவை எதுக்கணும்னு வச்சு அதே பிஜேபி தானே அப்போ விமர்சிக்கிறாரு. யாரு? விஜய். அப்புறம் எப்படி அதிமுக கூட்டணி போவாரு? பிஜேபி விமர்சிக்கிறாரு. பிஜேபி அதிமுக கலட்டி விடும் பட்சத்தில் இவர் போனா கூட இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா கூட அப்படியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா விஜய் வந்து அந்த படப்பிடிப்பின் போது ஒருத்தர் கைது பண்ணார்ல ஒரு அதிகாரி ஒன்று, அந்த அதிகாரி இப்போ எங்க இருக்கிறாரு? விஜய் கட்சியில் பொறுப்பாளராக இருக்கிறாரு. அப்போ அவர் யாருக்கு ஆதரவாக பேசுவார்? அவர் யாரோட ஆள்? அவர் விஜயோட ஆதரவாளர். அந்த அவர் ஏற்கனவே என்ன அரசு அதிகாரியாக இருந்தார். இப்போ எங்க இருக்கிறாரு? இதெல்லாம் பார்த்தா நீங்க சொல்றீங்க இதெல்லாம் வந்து ஒரு அதாவது பிஜேபியினுடைய செயல் திட்டம் தான். இது பிஜேபியோட செயல் திட்டம் இல்லாம விஜய் வந்து திமுக விமர்சிக்க மாட்டார். இப்போ திமுகவை கடுமையாக விமர்சிக்கிறாருன்னா அது பிஜேபியோட செயல் திட்டம் இருக்கு. ஏன்னா அதாவது அவங்களுக்கு 2031 தான் இலக்கு, 2026 பிஜேபிக்கு இலக்கே கிடையாது. பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான். ஆமா, 2026 தேர்தலை சந்திச்சு தமிழ்நாட்டில் பிஜேபி தான் எதிர்கட்சியாக வரணும். அதுதான் உங்களுக்கு அல்டிமேட் எய்ம். அதுதான் அவங்க செயல் திட்டம். அந்த செயல் திட்டத்தின் அடிப்படையில் தான் இப்போ அதிமுகவை வந்து ஒன்று சேர விடாம பண்றதுக்கும் பிஜேபியோட செயல் திட்டம் இருக்குன்னு நான் சொல்றேன். நான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை போய் மறைமுகமாக சந்திச்சார். நம்ம பார்த்த ஊடகத்தில் வந்து செய்தி பார்த்தோம். இப்போ செங்கோட்டையன் வந்து அவர் ஒரு கோரிக்கையை வச்சு இப்போ அவரு போய் அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறார். இப்போது அதிமுக என்கிற ஒரு கட்சி, வலிமை வாய்ந்த கட்சி, ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவரை இருந்த கட்சி. அந்த கட்சி எம்ஜிஆராக இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், மிகப்பெரிய ஆளுமையான கட்சி. ஆனால் அந்த கட்சி இன்னைக்கு இந்த கட்சி சொல்லக்கூடியது தான் கூட்டணி கட்சிகள் கேட்குற நிலை இருந்து போய் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து எந்த இடத்துலையுமே வெற்றி பெற முடியாத அளவுக்கு இருந்த ஒரு பிஜேபி இன்னைக்கு அவங்க சொல்லி கேட்குற இடத்துல இன்னைக்கு அதிமுக இருக்குது அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு பலவீனப்படுத்திருக்காங்க பாருங்க. அவங்க அதிகாரத்தை வைத்து அதிகார துஷ்பிரயோகம் செய்து இந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை, 2ஆம் கட்ட தலைவர்களை அச்சுறுத்தி எப்படி சில்லு அடிச்சு உடைச்சிட்டாங்க பாருங்க. இன்னைக்கு யார் சொல்லி கேட்குறாங்க? அதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இவ்வளவு நாள் 4 ஆண்டு காலம் இந்த கட்டி காத்தது வந்து பாஜக தான் சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். அதாவது 4½ ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியை அவர் காப்பாற்றினார். அதை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. அவர் எப்படி செய்தாரோ, எங்கே மண்டிட்டார் அல்லது வந்து யாரிடம் கெஞ்சினார்ன்றதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. ஆனால் 4½ ஆண்டு காலம் வந்து ஆட்சியை வந்து நடத்தினார். அதை நாம் வந்து வரவேற்கிறோம். ஆனால் அந்த கட்சிக்கு சரியான வலிமை இல்லை, வலிமையான தலைவர் இல்லைன்றதை உறுதிப்படுத்துறாங்களா இல்லையா? இதே அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்து, அம்மையார் ஜெயலலிதா பொதுச்செயலாளர் இருந்திருந்தா அமித்ஷா வந்து அதிமுக பிஜேபியோட கூட்டணின்னு சொல்ல முடியுமா? அறிவிக்க முடியுமா? அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தாக்கா கூட்டணி ஆட்சி தான் சொல்லி அமித்ஷாவோட சொல்ல முடியுமா? அப்படி அந்த சொல்ல அந்த அம்மா அனுமதிப்பாங்களா? இப்படி இந்த அதிமுக என்கிற தமிழகத்தில் மிக வலிமையான ஒரு கட்சி, அந்த கட்சி டெல்லிக்கு போய் ஜெயலலிதா பேசுவாங்களா? பேச வாய்ப்பு இருக்குமா? மோடியா லேடியா என்கிற இந்த கேள்வியை கேட்டு இந்தியா முழுமைக்கு ஒரு விவாதத்தை ஏற்படுத்தினாங்களா அந்த அம்மையார் ஜெயலலிதா? அப்படிப்பட்ட வலிமையான கட்சிக்கு தலைவராக இருந்தவங்க, அந்த கட்சி இன்றைக்கு வந்து யார் கட்டுப்பாட்டில் இயங்குது? யார் சொல்லி இவங்க இயங்குறாங்க? யார் சொல்லி இவங்க கேட்குறாங்க? இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ இந்த கட்சி இவ்வளோ பெரிய வலிமையான கட்சியை
அடித்து சுக்குள் நூறாகிற அளவுக்கு ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி பண்ணுறாங்கனாக்கா இப்போ உண்மையிலேயே அந்த கட்சி காப்பாற்றப்படணும், கொள்கை காப்பாற்றப்படணும். அம்மையார் ஜெயலலிதா சொன்ன வார்த்தை, எந்த காலத்திலும் நான் பிஜேபி கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த சொல்லை கேட்டது உண்மையாக இருந்தாக்கா இவங்க யார் பேச்சு கேட்கணும்? வலிமையான கட்சிங்க அதிமுக என்கிற கட்சி, ஒரு தமிழ்நாட்டில் வலிமையான கட்சி. இப்போ இந்த கட்சி இன்றைக்கு வலிமை இழந்து நிற்பதற்கு யார் காரணம்? உங்களோட சுயநலம் தானே காரணம். அப்படி உங்களோட சுயநல காரணம் இல்லை அப்படின்னா நீங்கள் வலிமையாக இருக்கிறீங்கன்னா ஏன் அமித்ஷா கட்டுப்பாட்டில் நீங்கள் இருக்கிறீங்க? விஜய் கூட்டணிக்கு கூப்பிடுற அளவுக்கு அம்மையார் ஜெயலலிதா இருந்தால் இருப்பாங்களா? அதாவது அதிமுக வலிமையாக இருந்திருக்கும் பட்சத்தில் விஜய் கட்சி தொடங்குன்ற எண்ணத்துக்கு வந்திருப்பாரா? அப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாரா? திமுக வலிமையா இருக்கு, அதிமுக வலிமையா இல்ல, இந்த இடத்த நாம நிரப்பலாம் அப்படின்னு தானே விஜய் வர்றாரு. இல்லைன்னா அந்த இடத்த நிரப்ப உடலான்னு ஒரு கட்சி தன்னிச்சையில வராரு, மத்திய அரசு இயக்கல. அதாவது மத்திய அரசு தான் இயக்குது அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை. எங்க பலவீனமா அடைஞ்சிருக்கு, அதனால விஜய் எந்திச்சு வராரு. இதே அம்மையார் ரொம்ப வர முடியுமான்னு கேக்குறீங்க, கேள்வி. அதுக்கு தான் ஆனா அது அப்ப தன்னிச்சையில தானே அவரா மூவ்மெண்ட் எடுத்து அதாவது அவரை படப்பிடிப்பிலிருந்து கைது செய்யும் போது அவர் கைது செய்த அந்த அதிகாரி அந்த கட்சியில இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் மேல சந்தேகம் வருது. அவர் தன்னிச்சையா வராருதான் நாம் நினைச்சோம். ஆனால் அதெல்லாம் மத்திய அரசோட உளவாளி மாதிரி. கண்டிப்பா மத்திய அரசு தான் அதை இயக்குது, பிஜேபி அரசு தான் இயக்குது. பிஜேபி அரசினுடைய அந்த இயக்குதல் இல்லாம அவர் இயங்கலன்னு தான் என்னுடைய குற்றச்சாட்டு. அவர் சுயம்புவா பேசுறாருன்னா அதிமுகவையும் விமர்சனம் பண்ணணும், திமுகவையும் விமர்சனம் பண்ணணும். ஆனால் எந்த தரவுகளுமே இல்லாமல் நேரடியாக 19 திமுக விமர்சிக்கிறார். அங்கே என்ன செயல் திட்டம் நடந்திருக்கு, அந்த சட்டமன்ற தொகுதியில் என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு, அங்கே எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போ இதில் ஆதவர்ஜுனா எந்த கேட்டகரியில் எடுக்கிறது? உங்கள் கட்சியில் இருந்தார் முன்னாள், அவர் என்ன கேட்டகரியில்? அவரெல்லாம் ஒன்றும் பேச தேவையில்லை. அவர் எதனா சொல்லுவார், அவர் வாய்க்கு வந்தது பேசுறாரு. அவரை போய் பேசி என்ன இருக்கு? முக்கியமான சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு அந்த கட்சியில் இருந்து அவர். அதாவதுங்க எங்க எதை கிரியேட் பண்றது, அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்குல்ல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாஜக தான் விஜய் இயக்குதுன்னா அந்த அதிகாரிகள் கைது செய்யப்பட்ட விஜய் படப்பிடிப்பிலே கைது செய்யப்பட்ட அதிகாரி இதே கட்சியில இறங்கி இருக்காரா இல்லையா நீங்க சொல்லுங்க. இருக்கிறாரு. அப்போ ஆதவர்ஜுனாவை நம்ம எப்படி பாக்குறது? இல்ல, ஆதவர்ஜுனா அவர் இப்ப எங்க கட்சியில நாங்க நடவடிக்கை எடுத்தோம், எங்க கட்சி நடவடிக்கை வரையறைக்கு உட்பட்டு அவர் இல்ல. அதையும் வெளிப்படுத்துங்க, யாருன்னு உடச்சு பேசுறோம். இல்ல, அவருக்கான அஜெண்டா இல்ல அவர் அவரு ஏதாச்சும் ஒரு இடத்துல மையம் கொள்ளணும். அவ்வளவு பேச்சு பேசுறாரு, மைக்கு கிடைச்சா என்னமோ அப்படி இப்படி எல்லாம் பேசுற அரசியல் தலைவர் மாதிரி பேசுறது நம்ம குறை சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் அதன்படி செயல்படுறாங்களா? அப்போ விஜய் பக்கம் போறாங்கன்னா கருத்தியல் ரீதியே பேசினவர் தான் திரு ஆதவர்ஜுனா, அதை நம்ம மறுக்க முடியாது. தலைவர் திருமாவளவன் கூட இருந்துக்கிட்டு அதே கட்சியில் பயணிச்சவர். இன்னைக்கு அப்படியே மாறுதலா விஜய் பின்னாடி போற கூட்டத்துக்கு பின்னாடி ஒரு கொள்கை இல்லாம செயல்படுறாருன்னா அப்ப அவருக்கு ஏதோ ஒரு அஜெண்டா. அதாவது அவங்க இருப்பை ஏதாவது ஒரு இடத்துல தக்க வைக்கணும்னு விரும்புறாங்க, அவ்வளவுதான். அதுதான் அவங்க நோக்கம். அவருக்கு அதுதான் நோக்கம். அதுக்கு என்ன காரணம்? பாஜக சம்பந்தம் கிடையாது. இல்ல அது பாஜகவுக்கு அவருக்கு சம்பந்தம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் எங்க கட்சியில இருக்கும்போது எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவனை முதல்வராக்க வேண்டும் என்று சொன்னாரு. அதனாலதான் கேட்கிறேன். அப்படி சொன்னவர் ஒரு கட்சி கொள்கை அடிப்படையில், சித்தாந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இயங்கிக்கிட்டு இருக்கு. அம்பேத்கரிய பெரியாரிய அரசியலை கொள்கை நழுவாமல் தழுவாமல் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு இயக்கம், ஒரு வலிமையான தலைவர், இவரை நான் தலைவராக பெற்றதுக்கு பெரிய பாக்கியம் எனக்குன்னு அப்படிலாம் சொன்னார்ல. அப்படின்னா ஒரு கொள்கை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் கட்சி நடவடிக்கைகளுக்கு உட்பட்டு அவர் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு இருந்திருக்கணும். அப்போது கட்சியில் ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அந்த நடவடிக்கை எடுக்கிற கால அவகாசத்தின் அடிப்படையில் நடக்கணும். அங்கே தலைவர்கிட்ட திரும்ப பேசணும், அதை ரிலீஃப் பண்ணுங்கன்னு சொல்லணும். எதையுமே சொல்லாமல் உடனடியாக இன்னொரு இடத்துக்கு தாவுறாருன்னா அவர்கிட்ட என்ன ஒரு பிடிமானம் இருக்குது? ஒரு கொள்கை பிடிப்பு இல்லைல்ல உங்கள்கிட்ட. அதாவது இப்போ இங்கேருந்து ஜம்பாய் அங்கே போகிறாருன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே ஒரு கூட்டம் இருக்குது. இல்ல நான் என்ன கேட்கறேன்னா, அப்ப இதுவும் ஏதோ ஒரு நோக்கமா தானே இருக்கணும். கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் எல்லாமே ஸ்கிரிப்ட், அவர் செஞ்சிருக்காரு இவர் செஞ்சிருக்காரு பாஜக தான் இயக்குதுன்னா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா, ஆதவர்ஜுனா உங்க கட்சியில இருந்து திரும்ப விஜய்க்கு போறாருன்னா அவருடைய நோக்கம். அதாவதுங்க ஸ்கிரிப்ட் கொடுத்து அந்த ஸ்கிரிப்டை பேசி ஒரு இயக்கம் நடத்த முடியுமா? கட்சி நடத்த முடியுமா? நடத்துறாங்களே. இல்ல அது நான் நடக்காது. அதாவதுங்க ஒரு இயக்கம் என்பது அதாவது மக்கள் சார்ந்து, மக்கள் நலன் சார்ந்து, மக்கள் உணர்வு சார்ந்து அதிலிருந்து வந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதிலிருந்து உருவானதான் மற்ற இயக்கங்கள். ஆனால் மக்கள் சார்ந்து, மக்கள் நலன் சார்ந்து, மக்கள் தேவை அறிஞ்சு ஒரு செயல் திட்டத்தை பரவுகிறது தான் அரசியல் கட்சி. அது தலைவர். நீங்கள்
ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கிறீங்கன்னாக்கா அந்த பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கு உடனே தலைவர் வரணும், என்ன சொல்லுங்க அப்படின்ட்டு அதுக்கு கேள்வி பதில் சொல்லணும். ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து பத்திரிகையாளர் பதில் சொன்னா நடக்குமா? பத்திரிகையாளர் வந்தாலே டோரை க்ளோஸ் அப்போ அது என்ன அர்த்தம்? அது ஒரு தலைவராக இருக்கிறவங்க பத்திரிகையாளர் சந்திச்சு அந்தந்த மாவட்டத்தில் அங்கங்கே ஒரு தேவைகள் இருக்கும். அப்போ அவருக்கு நல்லா தெரியுது தேர்தலை சந்திச்சு வெற்றி பெறணுங்கிற நோக்கம் இல்லை, ஏதோ கொடுத்த வேலையை பண்ணி முடிக்கணும், அவ்வளவுதாங்க. இப்போ அவர்கிட்ட ஒரு பெரும் கூட்டம் இருக்குங்க, அதை நாம மறுக்க முடியாதுங்க. ரசிகர்கள் நிறைய இருக்கு. தேர்தலில் அது மட்டுமே ஆட்சிக்கு சரியா வருமா? அது மட்டுமே வச்சு ஆட்சியை பிடிச்சிட முடியுமா? அது மட்டுமே வந்து இந்த மக்களுக்கு எதாவது செய்ய முடியுமா? அது மட்டுமே இங்க எது சாதிக்க முடியுமா அப்படின்னா அது முடியாது. அது ஒரு கூட்டம், ரசிகர்கள் கூட்டம். அதை நாம் வந்து எதை குறைச்சலாம் மதிப்பிட முடியாது. விஜய்க்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு. ஆனால் அந்த கூட்டம் என்பது அரசியல் சக்தியா மாற்றுவதற்கு விஜய் கிட்ட செயல் திட்டம் இருக்கா? அதுதான் கேள்வி. இப்போ அந்த அடிப்படையில் ரொம்ப கடினம்ங்க. ஏங்க, திமுக என்கிற கட்சி கருத்தியல் அடிப்படையில் இயங்கி கொண்டிருக்கிற இயக்கம், விடுதலை சிறுத்தைகள் கருத்தியல் அடிப்படையில் இயங்கி கொண்டிருக்கிற இயக்கம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் என்பது அதற்கு தகுந்த மாதிரி தான் முடிவெடுக்கணும். நீங்கள் ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறதுனால கூட்டத்தை வச்சு முடிவெடுத்துட முடியாது. அதாவது அங்கே என்ன தேவை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம தலைவர்கள் வந்து தகவமைச்சிக்கணும். அப்போ எதுவுமே இல்லாமல் கூட்டத்தை மட்டும் வச்சு நம்ம போராட்டம் பூரா கூட்டம் கொடுத்துன்றதுனால நம்ம வந்து வெற்றி பெற்றுருவோம், உடனே ஆட்சியை பிடிச்சிடுவோம், அதெல்லாம் வந்து ஒரு மாயை. அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. எனவே வந்து திமுக கூட்டணி பலமாக இருக்குது, வலிமை வாய்ந்த கூட்டணி. 2026 திமுக அணி தான் வெற்றி பெறும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 200 தொகுதிகளை கண்டிப்பாக கைப்பற்ற வாய்ப்பு இருக்கு. 200 இறுதியான ஒரே இருக்கு. 200 சொல்றாங்களா? 200ல கூட்டணி சேர்த்து சொல்றாங்களா இல்லை அவங்க மட்டும் தனியாக? இல்லை, 200 கூட்டணி சேர்த்து தான் சொல்ல முடியும். அதுக்காக நம்ம எதிர்கட்சி வந்து ரொம்ப திறந்தாழ்ந்து பார்க்க வேண்டியதாக நாங்கள் பார்க்கல. அவங்க வந்து எந்த நிகழ்ச்சினாலும் திமுக சார்ந்தவர்கள் வந்து 200 தொகுதி நிச்சயமா திமுக வெல்லுங்கிறாங்க. ஆனால் திமுக கூட்டணி வெல்லும் அந்த வார்த்தை வரல. அதனால திமுக கூட்டணி தான் வெல்லும். திமுக கூட்டணி 200 தொகுதியை கண்டிப்பாக கைப்பற்றும், ஆட்சியை பிடிக்கும். மற்ற கட்சிகள் வந்து அதற்கு அடுத்த தேர்தலுக்கு தயாராகிறதுக்கு தான் திமுக கூட்டணி வெற்றி பெறும். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்கள் கருத்துக்களை பண்ண நன்றி. நன்றி, வணக்கம்.